வெளியிருந்து பார்க்குறவனுக்கு பாரதராஜா பையன் தானே, அவனுக்கு என்ன எல்லாமே ஈஸியாக கிடைக்கும்னு. அனுபவம், ஏன்னா நிறைய அவமானங்கள், நிறைய ரிஜெக்ஷன்ஸ். அப்பா வந்து என்ன யோசிச்சாருன்னா, அவர் என்னை டைரக்டர் ஆக வேணான்னு சொன்னதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. சார் நீங்கள் சொன்னீங்க அப்பா வந்து டைரக்ஷன் பக்கம் வரக்கூடாது, ஆக்டிங் பக்கம் திணிச்சாருன்னு சொன்னீங்க. இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஓகே, அவருக்கு என்னன்னா, அவர் நடிகனாகணும்னு தான் இங்கே வந்தது சென்னைக்கு முத. அவர்னால் அது முடியாத பட்சத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இயக்குனர் ஆனார். ஸோ நான் வந்து போய் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவர், டேய் உனக்கு தான் தெரியுமேடா எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை, நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருந்திருக்கேன், நான் நடிக்கணும்னு வந்தேன், என்னால் முடியலடா, என்ன அட்லீஸ்ட் என் நிழல் நான் உன்னை ஸ்க்ரீனில் பார்க்கணும், எனக்காக நடி அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே நடிக்க தள்ளினார். ஸோ அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ கேப்? உங்களுக்கு டைரக்ஷன் தான் பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் ஏன் சார் இவ்வளோ கேப்? டைம் லக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வேணும் இல்லையா? பட் இந்த கேப் வந்து என்னென்னா என்னை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்குன்னு சொல்லுவேன். அனுபவம், ஏன்னா நிறைய அவமானங்கள், நிறைய ரிஜெக்ஷன்ஸ், சொல்ல வார்த்தைகள் இல்லை. இல்லை, இந்த கொஸ்டின் நான் கேட்டதுக்கு காரணமும் அதுதான். எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க, இவர் பையன் ஈஸியாக படம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற தாட், நிறைய விமர்சனங்கள் இப்பயுமே வந்துடுச்சு. பட் இந்த கேப் வந்து அதை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. ஆமாம், அதான் வெளியிருந்து பார்க்குறவனுக்கு பாரதராஜா பையன் தானே, அவனுக்கு என்ன எல்லாமே ஈஸியாக கிடைக்கும்னு. என் இடத்துல இருந்து பாரு, அப்போ தான் தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது லைஃப்பில், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த கேப் வந்து ஒரு லேர்னிங் பீரியட், ஓகேவா? என்னை இன்னும் மோல்டு பண்ணிக்கிறதுக்கு, அடுத்த ஃபேஸ் போகிறதுக்கு நான் ரெடி ஆகிறதுக்கான அந்த டைம் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதான், லைக் யூனோ ஐ வென்ட் டு லாட் ஆஃப் டிப்ரெஷன். நிறைய அது அதான் வார்த்தைகள் இல்லை, புரியுது, எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் இங்கே வந்து இந்த படம் ரெடி ஆகி ரிலீஸ்க்குன்னு வர்றதுக்கு மெயின் காரணம் இவர் தான். இவர் இல்லைன்னா சத்தியமாக அந்த கதை சாத்தியமே இல்லை. ஏன்னா அப்பா வந்து என்ன யோசிச்சாருன்னா, அவர் என்னை டைரக்டர் ஆக வேணான்னு சொன்னதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. இவனை நடிகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், பெருசாக ஒன்றும் ஷைன் ஆகலை. அவன் டைரக்ஷன் சொல்கிறான், அதுலேயும் நான் கொண்டு போய் எதாவது பண்ணி விட்டு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அதுலேயும் இவனுக்கு இதாகிடுச்சுன்னா நான் உடஞ்சி போயிடுவேன் அப்படிங்கிற அந்த ஃபியர் அவருக்கு இருந்ததுக்கு. ஆனால் அந்த ஃபியரை பூரா ஒரே நாளில் உடச்சேன். முதல் நாள் ஷூட்லேயே உடச்சிட்டேன். சூப்பர் சார், நைஸ். கேட்குறதுக்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பூ ஒரு ஒரு விதை நட்டு வச்சுட்டு எப்போ வளரும்னு காத்திருந்தவங்களுக்கு திடீர்னு அது நல்லா வளர்றதை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் இப்போ எங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களோட ஃபீல் அத்தனையும் எங்களால் உணர முடியுது. அந்த அடுத்த கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த கதைக்கு புது முகங்கள் தேவைப்பட்டது? ஏன் அப்பா மட்டும்தான் புது முகம்? இல்லை, நான் வந்து கேட்குறது ஹீரோ அப்பா மட்டும்தான் புது முகங்கள் வச்சு படம் எடுப்பாரா? எனக்கு இந்த கதை தேவைப்பட்டது, அதனால நான் புது முகங்கள் தேர்ந்தெடுத்தேன். சூப்பர் சார். இன்னொன்று, இந்த கதைக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வேணும், ஒரு நியூ ஃபேஸ். ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்து பையன், ஒரு கிராமத்து பொண்ணு, அந்த லுக்கில் எனக்கு வந்து வேணும்னு சொல்லி தான் நான் நியூ ஃபேஸுக்கு போனது. பட் அவங்களாம் மாடலாக இருக்காங்களே சார் பார்த்தா. நான் மாடல் காஸ்டியூமில் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியுது, படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, கண்டிப்பாக. ஸோ அப்பாவை வந்து ஹீரோ அண்ட் நிறைய படத்தில் வந்து ஒரு டைரக்டராகவும் பண்ணிட்டாரு, லெஜண்ட் அவர், அண்ட் நிறைய படத்தில் ஆக்டராகவும் பண்ணிட்டாரு. பட் நீங்கள் செட்டில் அவரை ஒரு டைரக்டராக ஹேண்டில் பண்ணிங்களா, இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக ஹேண்டில் பண்ணிங்களா? ஒரு ஆர்டிஸ்டாக தான் ஹேண்டில் பண்ணேன். அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். வாவ். அதாவது நான் என்ன கேட்டனோ, எனக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வேணுமோ நான் அதை விட்டு வாங்கிட்டேன், அவரும் கொடுத்தார். ஆக்சுவலி அப்பா மகன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருக்கும்ல, எப்பயுமே இருக்கும். அப்பா மகன் அப்படின்னா ஒரு சின்ன நெருடல் இருக்கும். அப்பா பொண்ணு கனெக்ட் ஆகிறது ஈஸி, பட் அப்பா பையன் கனெக்ட் ஆகுற அதை எந்த இடத்துல உடைச்சு இல்லைப்பா நான் பண்ணுவேன் அப்படின்றத கொண்டு வந்தீங்க? முதல் நாள் ஷூட்டு என்ன மேஜிக் நடந்தது சார்? சொல்ல மாட்டாரே, சொல்லுங்களேன். என்ன மேஜிக் அப்படின்னு, ஒரு வாத்தியார் வந்து தன் பையன் மேலே எப்பயுமே கொஞ்சம் பையன் ஒழுங்காக எழுதுவானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுவும் பையனாக இருக்கும்போது அந்த வாத்தியார் முன்னாடி போயிட்டு கடன்னு ஒரு மேக்ஸ் எக்ஸாம் போட்டுட்டு போய் உட்காந்து எப்படி இருக்கும், என்னடா இவ்வளோ டேலண்டாக இருக்கியா உனக்கு, அதுதான் அந்த மூடு தான். ஒரு இத்தனை படம் பண்ணவருக்கு தெரியாத ஒரு 10 நிமிஷத்துலேயே இவன் கெப்பாசிட்டி
உள்ள பர்சனாக இல்லையான்னு தெரியாதா. ஒரு ஹாஃப் டே ஷூட் முடிஞ்சோடனே ஹீஸ் காலேஜ். ஆமாம். ஸோ ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் வரும்போதே அழுதுகிட்டே தான் வந்தார். அப்படியா? வந்து கட்டி எமோஷனல் மொமெண்ட். எமோஷனலாக என்ன சொன்னார்னா, நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன், உனக்குள்ள இவ்வளோ இருக்காடா, நான் தாண்டா உன்னை கொண்டு வந்திருக்கணும், என்னை மன்னிச்சிடுறேன். ஐயோ எவ்வளோ பெரிய வார்த்தை இதெல்லாம். ஸோ ஒரு அப்பாவோட எமோஷனல் ஆனால் ரொம்ப எனக்கு பெருமையாக வேல்யூ. இருக்குடா, சுசி வந்து கண்டுபிடிச்சு உன்னை கொண்டு வந்திருக்காப்புல, நீ நல்லா வருவேன். சார் உங்களுக்குமே அந்த கேள்வி இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அவரோட ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தேடி எடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. பாரதிராஜா சார் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தயங்கிட்டே இருக்காரு, அதை உடச்சி நீங்கள் வெளியே கொண்டு வர காரணம் என்ன? ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் மூவி உங்கள் மூவியை கொடுக்கணும் அப்படின்ற தாட்டெல்லாம் எப்படி வந்துச்சு? இல்லை நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டோட சும்மா ஜஸ்ட் எனக்கு ஒரு 30 செகண்ட் நடித்து காட்டினா போது இவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்டோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இன்ட்ராக்ட் பண்ணால் இந்த அசிஸ்டன்ட் வந்து இவனால் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு ஓரளவுக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். என்னுடைய இந்த 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இவரோட பேசும்போது கிட்டத்தட்ட வந்து சாம்பியன் படம் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம், ஈஸ்வரன் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி பேசும்போது, இவர் பார்த்த படங்களை பற்றி இவர் பேசும்போது இஸ் கிளியர் ஃபில்ம் மேக்கர். ஆடியன்ஸ் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ரொம்ப கிளியராக இருக்கார். அப்போ எனக்கு தோணுச்சு, பிரதர் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அப்படி தான் ஒருத்தனால் முடியும் முடியாதுங்கிறது அப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு ராங்காக கூட போகும், அது நம்ம. ஸோ ஆனால் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குது இன்றைக்கி. ஸோ ஆன் ஸ்க்ரீன் பார்த்த எல்லாருமே வாவ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வருது. மனோஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்குதுல்ல, நிச்சயமாக எல்லாருமே வந்து நான் சொன்னேன், டே 1 சொன்னேன், இதே மாதிரி இப்போ சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் பிரதர் அப்படின்னு டே 1 ஒரு ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன். ஆக்சுவலி படத்தில் நிறைய மேஜிக்கல் இருக்குது. படத்தை பார்க்க வேண்டியதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் சார் சொன்ன மாதிரி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன நீங்கள் எங்களுக்காக சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றது. இல்லை அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறதா இல்லை, அவர் பண்ணிட்டார்ல சார். இல்லை ப்ரூவ் பண்ணுறது ஃபில்ம் மேக்கிங்காக ப்ரூவ் பண்ணார், ஸ்கிரிப்டாக என்ன கன்வின்சிங் அப்படின்லாம் அவருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ எங்கள் 2 பேர் மேலே இருக்கக்கூடிய அன்புக்கு வந்து நடிச்சிட்டார். ஒரு லெஜெண்ட் பார்த்து அந்த லெஜெண்ட் இந்த படம் வந்து ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்குது அப்படின்னு மனசார சொல்லி இந்த படத்துக்கு எங்களுக்கு வந்து இன்னொரு லேயர் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ராஜா சார் தான் இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோ. எஸ். ஸோ அப்பாவோட படங்களை திரும்பி பார்க்கும்போது காதல் இருக்கும், இங்கேயும் காதல் இருக்கு. ஆமாம். ஆனால் என்ன வித்தியாசம்? அந்த முதல் அந்த இளம் பருவத்தில் துளிர்ற முதல் காதல் இருக்கு இல்லையா, அதுதான் இது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் லவ். ஓகே. இந்த கதைக்களம் வந்து 2000 to 2004 அந்த பீரியட், கொஞ்சம் பேக்வேர்டில். அந்த இன்னசென்ட் லவ், அந்த புது காதல் பூத்து அது எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது தான் கதை. ஓகே. ஸோ சம்திங் நியூ அண்ட் இட்ஸ் யூத்ஃபுல், ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு லவ். இல்லை யூனிக்கான ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. என்னென்னா ஹீரோயினி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த மொத்த படமும் நடக்கும். ஏன்னா நான் நம்ம தமிழ் ஆடியன்ஸு ஒரு ஹீரோயினி இன்ட்ரடியூஸ் பண்ணி என் பேர் கவிதா அப்படின்ட்டு அவள் லைஃப்பில் நடந்த ஒரு கதையை சொல்லி எந்த படம் பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹீரோயினி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முழுக்க ஒரு படத்துடைய திரைக்கதை அவன் லைஃப்பை பற்றி. ஏன்னா ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், என் பேர் சத்யா, என் பேர் ஜீவா அப்படின்ட்டு அவன் லைஃப்பை சொல்லுவான். அப்படித்தானே இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்துருக்குது. ஒரு ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிங்கிறது இந்த படத்தோட யூனிக்கான ஒரு லவ் ஸ்டோரி. தென் இந்த படத்துடைய ப்ரெசன்டேஷன், இதை ப்ரெசன்ட் பண்ண விதம், இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நிச்சயமாக வந்து யூனிக்காக. பாரதிராஜா சார், மனோஜ் சார், எங்கேயாவது அவரோட ரிஃப்ளெக்ஷன் இவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்களா? கேட்குறேன். இல்லை இங்கே நான் தான் இவரோட கைரேகை வேறு, கைரேகை மேட்சே ஆகாது. ஓகே, நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் கைரேகை வச்சா தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ஸோ இவருடைய கைரேகையை வச்சு தமிழ் சினிமாவுக்கு உள்ளே வந்திருக்காரு. எந்த இடத்துலையுமே அதுமே அவர் பாரதிராஜா சாரோ, மணிரத்னம் சாரோ, சங்கர் சாரோ இல்லை, சாயல் கிடையாது. சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து கேட்க ஆல்ரெடி வந்து ராஜா சார் அண்ட் பாரதிராஜா சார் 2 பேரும் மேஜிக்கல், ஒரு பயங்கரமான மேஜிக்கல் கொடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் பண்ணுற லவ் ஸ்டோரி, சுசீந்திரன் சார் அப்படின்னாலே அந்த லவ்னா ஒரு பெயினும் இருக்கும், அந்த பெயின் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி. அண்ட் உங்களோட டைரக்ஷனில் அது போகும்போது இன்னும் வேறு பரிமாணங்களில் எங்களை பார்க்க தோணுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, ஏன் சார் லவ்வில் எப்பயுமே ஒரு ஸ்வீட் பெயின் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட கதைக்களம் நகருது?
ஸ்வீட் பெயின் இல்லைன்னா அது பேர் லவ்வே கிடையாது. ரொம்ப ஃப்ராங்கான விஷயம். ஒரு திரைப்படம்னா சிரிக்கணும், சந்தோஷப்படணும், கைதட்டணும், ஓரமாக கண் கலங்கணும். அதுதான் ஒரு 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 லைஃப்பை வந்து முழுமைப்படுத்தும். அது இல்லைன்னா அது ஒரு முழுமை அடையாது. ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெண்ணிலா கபடி குழு வந்து உங்களோட லவ் ஸ்டோரி தான் படமாக வந்திருக்கு. அப்போ இங்கேயும் உங்களோட லவ் ஸ்டோரி எங்கேயாவது இருக்கா? என்னுடைய லவ் ஸ்டோரி கிடையாது. நான் தூரத்துலேருந்து பார்த்த ஒரு விஷயத்தை, கேட்ட ஒரு விஷயத்தை, அதில் ஒரு 10% அந்த சோலை எடுத்துக்கிட்டு திரைக்கதை எழுதியிருக்கேன். சார், படம் லவ் ஸ்டோரி அப்படின்றதுனால உங்களுக்கு ஏற்பட்ட லவ் படத்தில் இல்லை படம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்க. இல்லை, எனக்கு ஏற்பட்ட லெவலில் தான் இப்போ கல்யாணத்தில் முடிஞ்சு எனக்கு 2 பொம்பளை பிள்ளை. அந்த மொமெண்ட், அந்த ஸ்பார்க், அந்த மேஜிக்லாம் எப்போ நடந்தது? திங்க் இட் வாஸ் 2000. யோசிக்காதீங்க பிரதர், ஒய்ஃப் அடிப்பாங்க. இல்லை, ப்ரப்போஸ் பண்ண டேட் ஞாபகம் இருக்கு. 2004. ஓகே. 2004ல் முத என் ஒய்ஃபை வந்து என்னோட வீட்டில் தான் பார்க்குறேன். ஓகே. நீலாங்கரையில் வி வர் ஷூட்டிங். ஸோ ஷீ வாஸ் மை கோ-ஸ்டார் அண்ட் இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். 2004ல் இந்த கதை நடக்குது பாருங்க. எஸ், படம் வந்து 2010. படம் 2004 to 10. 2000 to 2004. நல்ல ஜிங்க் அது. அப்ப இவரோட லவ் ஸ்டோரி தான் இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்கூல் லெவல்ல. ஓகே ஓகே. உங்களுக்கு சார் வெண்ணிலா கபடிக்குள்ள எடுத்தாச்சு. அவ்வளவுதான், முடிச்சோனே கல்யாணம் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், முடிச்சிட்டு கல்யாணமே வேற லெவல். ஸோ அடுத்து எப்பயுமே வந்து டைரக்டர்ஸ் அப்படின்னாலே ஷெல்ஃப்ல அங்கங்க கதைகள் இருந்துட்டே இருக்கும். உங்களோட ஷெல்ஃப்ல அடுத்து என்ன கதை, என்ன ஜேர்னர்ல? அதுக்கு அடுத்து இருக்கு, கையில இருக்கு. பட் அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் லேட்டரா. ஓகே. எல்லாத்தையுமே அவசர அடி அடிச்சோம்னா பொறுமையா நிதானமா பண்ணும். சூப்பர் சார். ஆல்மோஸ்ட் ஷூட் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. விஜய் ஆண்டனி சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், வள்ளிமயில். ஸோ நவம்பர் டிசம்பர் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு சுசீந்திரன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் சொல்லலை அப்படின்னு ஏதாவது இருக்கா? நன்றிகள் மட்டும், இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு கோயிலே கட்டணும். கண்டிப்பாக. ஸோ ரொம்ப ஒரு அழகான படம், எப்படி அழகாக இருந்ததோ அந்த மாதிரி இவங்க 2 பேர் கூட பேசுகிறதுமே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய விஷயம் பேசணும்னு தோணுது, ஆனால் வார்த்தைகள் வர மாட்டேங்குது. காரணம், ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போயிட்டோம். மூவி எப்படி இருக்கும், நீங்கள் உங்களோட அந்த படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற தாட்டு தான் அதிகமாக. இது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஃபேமிலியோட வந்து உட்காந்து படம் பார்க்கலாம். கண்டிப்பாக. எந்த ஒரு ஆபாசமோ இல்லை எந்த ஒரு கொச்சை வார்த்தையோ கிடையாது. குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கலாம். ஷியோர். ஸோ படத்தில் வந்து நிறைய பில்லர்ஸ் இருக்குது, நிறைய மேஜிக்கல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஸ்பெஷல் டேல, இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் ஒரு 2 ஸ்பெஷல் பர்சன் பார்த்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் படத்தை பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பேசிட்டோம். மறக்காமல் அந்த மேஜிக்கல் மூமெண்ட், அந்த மேஜிக்கை பார்க்கணும் அப்படின்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட டைம், வேல்யூபிள் டைம் எங்களுக்காக கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.